என்ன வெளியில கூட்டிட்டு போ, இன்னைக்கு படமாவது காட்டு, இல்ல வெளியில பீச். படம் தானே காட்டலாம். இப்ப நான் காட்டுறேன் பாரு படத்தை. ஓபன் பண்ணா ஒரு பெரிய கிராமம், ஒரு கோயில், பெல் சவுண்ட் கேக்குது, ஹீரோ தேங்காய் உடைக்கிறாரு. எப்படி இது ஓப்பனிங்? ஒரு 10 புறா பறக்குது, அப்படியே பீச் பால அடிச்சு அப்படியே நிக்குது, ஃப்ரீஸ் ஆகுது. தென்னை மரம் ஆட்டி அப்படி நிக்குது. பார்த்தா ஹீரோ இன்ட்ரடக்ஷன். எப்படி எல்லா படத்துலயும் இதுதான ஓப்பனிங்கே வரும். நீங்க என்ன படம் காட்ட சொல்லி காட்டல படத்தை? வேற என்ன எங்க இருக்குங்க படம்? படம் தானே காட்டணும். இங்க பாரு, இத பத்தியா என் படம் சின்ன வயசுல எடுத்தது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நல்லா இருக்கா? ரவி என்ன செம்ம டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க ரவி. அப்புறம் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். ஏய் வெளியில போறாதா? வெளியில போ போர் அடிக்குறதா? எனக்கு பிடிக்காதடா. ஒரு டிராபிக், சென்னையில போனா எங்க போறன டிராபிக், எங்க பாரு ஏமாத்துறானுங்க. நான் எல்லா தியேட்டரும் காலியா கிடக்கு, ஒரு சீட் கூட ஃபுல்லா இல்ல. அந்த லட்சத்துல பாடுறானுங்க போல இருக்கு. கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன். இந்த ஏதாவது படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு பாக்குறேன், எந்த படமும் சரி கிடையாது. சரி இல்லையா? எல்லாம் தியேட்டர்லாம் போய் ஈ அடிக்குது. நீங்க தியேட்டர் பாத்துக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? ரோட்ல உட்காந்து பாப்பாங்க படத்தை. என்ன திருவிழாவா இது? டூரிங் டாஸ்ட்ல படம் பார்க்கறதுக்கு என்ன கத்திட்டு இருக்க தனியா? அடுப்பா இருக்கு. ஏன் படுத்துட்டு இருக்க? கிளம்பு. நான் கிளம்பிட்டேன். வா வா கிளம்பு கிளம்பு, பொறுமையா கிளம்பு, ஒன்னும் அவசரம் இல்ல. நான் கிளம்புது அப்புறம் பொறுமையா கிளம்பு. இதெல்லாம் ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி போட வேண்டியதானே? ஹேர் ஸ்டைல் எனக்கு லூசா இருக்கு. சுடிதார் வேற போட வேண்டியதானே? அந்த கலர் சரியா செட் ஆகலையே. ஏன் நல்லா தானே இருக்கு. ஏன் கிளம்புற வரைக்கும் கம்முனு தானே இருந்த, பாத்துட்டு தானே இருந்த. போலாமா? நானும் யோசிக்கிறேன், கடுப்பா இருக்கு. தப்பு. ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா போய்கிட்டே இருக்கணும். திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. விடுங்க, அவள் பாத்துக்கலாம். அது போலாமா வேணாம்னு யோசிக்கிறியா? ஆமா, வெயில் வேற வெளியில கடுப்பா இருக்கு. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? லூசானா? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். ராதா மாதிரி தெரியுது. நீ விளையாடுறியா? நான் படுத்துன்னு வேண்டி ஒழுங்கா எழுந்துரு மேல. மேலையா? ஒழுங்கா எழுந்து உட்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் நானும் பாத்துட்டு இருக்கேன். நான் கிளம்புற வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு இப்ப நான் கிளம்பல வேணான்ற. கடுப்பா இருக்கு வெளில போறதுக்கு. கடுப்பா இருக்கா? ஆமா, இப்ப பாரு வெளியில எங்க தியேட்டரும் போக முடியல. தியேட்டர் போனா டிக்கெட் பாத்தீங்கன்னா எல்லாம் 300 ரூபா 350 ரூபா. அதுக்கு அது இல்லாம பார்த்தா பார்க்கிங் சார்ஜ் ஒரு நாளுக்கு 50 ரூபா வாங்குறான். 3 ஹவர் படத்துக்கு நான் 150 ரூபா பார்க்கிங் சார்ஜ் தரணும். அப்ப வண்டி எடுத்துட்டு போனா எங்க நிப்பாட்டுவ? பார்க்கிங் சார்ஜ் கொடுத்துதா? அது இல்லாம உள்ள ஒரு பாப்கார்ன் பப்ஸ்னால 100 ரூபாய் 80 ரூபாய் அநியாயமா கொள்ளடிக்கிறானுங்க. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அதுக்கு வீட்டுல அழகா ஒரு 500 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு நிம்மதியா வீட்டுல இருக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓ மூஞ்ச நான் பாத்துட்டு என் மூஞ்ச நீ பாத்துக்கிட்டு சண்டை போட்டு ஜாலியா இருக்கலாம். நம்ம படமே 100 ரூபாய் ஓடண்டி வெளியில. ஓயாமலாம் மூஞ்செல்லாம் நல்லா பார்க்க முடியாது. என்ன நீ கூட்டு போ. ஏய் இப்ப சொல்ற மாதிரி படம் எதுவும் இல்லடி. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அந்த 24 வயசு பையன் காப்பாத்திருக்கான் இந்த தமிழ் சினிமா ஃபீல்ட. யாரோ காப்பாத்துனாங்கல்ல, அத பார்த்தாது. அந்த ஒரு படம் தான் இப்ப பாக்குற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் படம் எதுவும் இல்ல. அதுவும் நம்ம தான் பாத்துட்டோமே. வேற என்ன? வேற எங்க போ சொல்ற? என்ன நீ வெளிய கூட்டு போறன்னு சொன்னியா இல்லையா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? என்ன வெளியில கூட்டிட்டு போ, இன்னைக்கு படமாவது காட்டு, இல்ல வெளியில பீச். படம் தானே காட்டலாம். இப்ப நான் காட்டுறேன் பாரு படத்தை. ஓபன் பண்ணா ஒரு பெரிய கிராமம், ஒரு கோயில், பெல் சவுண்ட் கேக்குது, ஹீரோ தேங்காய் உடைக்கிறாரு. எப்படி இது ஓப்பனிங்? ஒரு 10 புறா பறக்குது, அப்படியே பீச் பால அடிச்சு அப்படி நிக்குது, ஃப்ரீஸ் ஆகுது. தென்னை மரம் ஆட்டி அப்படி நிக்குது. பார்த்தா ஹீரோ இன்ட்ரடக்ஷன். எப்படி எல்லா படத்துலயும் இதுதான ஓப்பனிங்கே வரும். நீங்க என்ன படம் காட்ட சொல்லி காட்டல படத்தை? வேற என்ன? எங்க இருக்குங்க படம்? படம் தானே காட்டணும். இங்க பாரு, இத பத்தியா என் படம் சின்ன வயசுல எடுத்தது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நல்லா ரவி இருக்கா? என்ன செம்ம டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க ரவி. அப்புறம் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். ஏய் வெளியில போறாதா? வெளியில போ போர் அடிக்குறதா? எனக்கு பிடிக்காதடா. ஒரு டிராபிக், சென்னையில போனா எங்க போறன டிராபிக், எங்க பாரு ஏமாத்துறானுங்க. எதுவுமே சரி கிடையாது. அப்ப என்ன என்டர்டெயின்மென்ட்டா எங்க கூட்டி போக மாட்டியா? என்டர்டெயின் நான் தான் என்டர்டெயின்மென்ட். என்னோட நான் என்டர்டெயின்மென்ட். இப்படிப்பட்ட ஒரு ஆளு கிடைச்சது என்டர்டெயின்மென்ட். அட பாவிங்களா. ஹீரோக்கு ஹீரோ, காமெடி சிங்கர் எல்லாமே இருக்கேன் நானு. ஓ இந்த ஆசை வேற இருக்கு உங்களுக்கு. இந்த ஆசையில சுத்திட்டு இருக்கியா நீ? வேற என்ன வேணும் உனக்கு? என்னோட என்டர்டெயின்மென்ட் உனக்கு? சரி நான் முன்னாடி தானே கிளம்பிட்டு இருந்தேன். அது என்ன இவ்வளவு நேரம் கிளம்புற வரைக்கும் சும்மா இருந்துட்டு இந்த சுடிதார்ல பாக்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதனால தான் நான் கிளம்ப சொன்னேன். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு உனக்கு. இந்த கம்மல் சூப்பரா இருக்கிறதா உனக்கு? அப்படியா? ஏண்டா சுடிதார் ஒரு 10 தடவைக்கு மேல போட்டுருப்பானா? அப்ப நான் சரியா பாக்கல. இப்பதான் நல்லா பாக்குறேன். நல்லா இருக்கிறதா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு உனக்கு. வச்சு வாங்கிடுவோம் பாத்துக்கோ. ராதா, இன்னைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்துக்கு, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் வந்து வெளியில போய் 2000 ரூபாய் 3000 செலவு பண்ணிட்டு நாளைக்கு உட்காந்து புலம்பிட்டு இருக்கணும். அதுக்கு கல்யாணமே பண்ணிர கூடாது நீ. அதாண்டி நானும் சொல்றேன். பண்ணிக்கவே கூடாது. என்னால இருக்க முடியல. புரிஞ்சுக்கோ. இன்னும் எப்படி உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல எனக்கு. 4 சவுத்துக்குள்ள இருக்க முடியலன்னா அத தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போயிடு. அங்க நிறைய சவுறு இருக்கும். எப்படா உனக்கு எப்படி எல்லாம் தோணுது? எப்படா இந்த நேரத்துல கூட உனக்கு காமெடி பண்ண தோணுது? நீ என்ன சொன்ன 4 சவுறுன்ட்டு 10லன்ட்டு?
உனக்கு கூட்டிட்டு போய் எங்கேயாச்சும் என்ன கூப்பிட்டு போறேன். இது வெயிட் பண்ணு. நாளைக்கு என் ஃப்ரெண்டோட ஆயா ஒண்ணு புட்டு போற நிலமையில இருக்கு. எப்படி இருந்தாலும் மண்டையை போட்டுச்சுன்னா சாவு கூட்டிட்டு போறோம் ஒண்ணு. அங்க வந்து ஒப்பாரி வை. பேசுற அந்த ஆயா 100 வருஷம் வரைக்கும் வாழுண்டா. ஏ அந்த ஆயாக்கு 99 முடிஞ்சிச்சியா. இது 100 ஸ்டார்ட். கிளம்பி இழுத்துன்னு கிடக்குது. எவ்வளவு பால் லிட்டர்ல குடிச்சிட்டு பாலை ஊத்திட்டு தம்பாக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இழுத்துன்னு கிடப்பாங்க. ஆனா 100 வருஷத்துக்கு மேல இருப்பாங்க. நான் உன்னை என்டர்டைன்மெண்ட் கூட்டி போக சொன்னா சாவு கூட்டி போறேன். சாவே இப்ப என்டர்டைன்மெண்ட் தான் எல்லாருக்குமே. யார் சொன்னா? ஆமா இப்பெல்லாம் எங்க சாவுல யாராவது அழுகுறாங்களா? எல்லாம் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. நான்லாம் உண்மையா லைக் கமெண்ட்க்கும் ஷேருக்கும். நான்லாம் உண்மையா தான். எவன் இப்பெல்லாம் சாவுல போய் அழுகுறான்? எவன் சாவை நினைச்சு ஃபீல் பண்றான்? பெத்த தாயை இறந்தாலும் ஒரு நாள் தான் சோகமா இருக்காங்க. இப்போ மறுநாள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கானுங்க. நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க போறாங்கன்னா ஏன்னா அப்படி ஆயிடுச்சு நிலைமை. இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஜனங்க. நல்லா இருந்தா வயிற்று எரிச்சலி. என்னது அடுத்தவங்க நினைப்பா சொல்லிட்டு நீ இப்படியே இருப்பியா? வெளியிலே போறா திருஷ்டி. இப்ப வெளில முடிச்சு திருஷ்டி வராதா? நீ அழகா இருக்கல்ல. பாரு நீ பாரு நான் வெளில கூட்டு போறது பத்தி எனக்கு கவலையே கிடையாது. 10,000 ரூபாய் செலவு பண்ணுவேன் ரவிராஜ். இப்போ 10,000 ரூபாய் செலவு பண்ணுவேன். நான் ஏன் உன்னை வெளில கூட்டு மாட்டேன்னு புரிஞ்சுக்கோ. நீ அழகா இருக்கமா. இங்க பாரு நீ பாரு லட்சணமா இருக்க. பாக்க கண்ணு படுது எல்லாருக்கும். இன்னும் இப்படி இருக்காளே இவ. பா அழகே பொறாமைப்படும் பேரழகி. இப்படி ஒரு அழகி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு படுதுவோம் மேல. காது குத்தியாச்சு ஆல்ரெடி எனக்கு. நீ காது குத்தாத என்ன? இந்த பாரு நான் சொல்றேன். உன்னை வெளில கூட்டு ஐஸ் வைக்கலடா ராஜாத்தி. வேற என்ன வைக்கிறீங்க? நீ அழகா இருக்கடாமா. நீ வெளியில எல்லாம் வராத சரியா? வெளியில போனிச்சுக்கோ உங்களை கண்ணு போடா. திருஷ்டி சுத்தி போடணும் நாளைக்கு உனக்கு. பரவாயில்ல சுத்தி போட்டுக்கோ. பரவாயில்ல சொன்ன கேளுடா. வேணாம் நம்ம வெளியில போக கூடாது சரியா? வீட்டுல இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது ரவி. ஏன் ரவி என்ன டென்ஷன் படுத்திருக்கீங்க இப்போ? நீ போயிட்டு இந்த Dress கழட்டி போட்டுட்டு ஒரு நைட்டி போட்டுட்டு வா போ. இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தொலைக்கிட்டு வீடு பெருக்கிட்டு வேற ஒட்டடை ஃபுல்லா இருக்கு அதெல்லாம் அடிச்சு விடு. நான் போயிட்டு இருக்கிற காசுல போயிட்டு கறி வாங்கிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாம். கிளம்ப எவ்வளவு நேரம் ஆகுது? மணி கணக்குல கிளம்புறாங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துட்டேன். உனக்கு எதாவது தொல்லை பண்றேனா? நீ என்ன என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணுங்கற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் பண்ணி கிளம்பி இருக்கேன். சரி இப்ப என்ன பண்ணுங்கற? நான் போறோம். என்ன கூட்டி போ. அடம் பிடிக்கிறியே நீ. அதான் சொல்றேன்ல நாளைக்கு கும்புறேன் சாவுக்கு. அந்த பாட்டி நாளைக்கு நீங்க நைட் கண்டிப்பா போய்ட்டு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம கண்டிப்பா போலாம் சாவுக்கு போலாம். நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. நீ எல்லாம் பாரு கெட்டதுக்கு போய் ஆவணும். நல்லதுக்கு போறோமோ இல்லையோ. ஏய் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாளைக்கு கூட்டி போறேனா எப்படிடா? நம்பிக்கை நம்பணும். நாளைக்கு அந்த பாட்டி மண்டே எப்படும் நம்பணும். நீ கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட் கிட்ட போட்டு குடுக்கல. பாட்டி மேல உயிரா தானே இருக்க உன் ஃப்ரெண்ட். நான் உன்னை போட்டு நீ வேற அவனே எப்ப அண்ணன் போவான் தின்ன காரியவன உட்கார்ந்திருக்கான். அந்த பாட்டி சத்தா சொத்து வரும்னு சொல்லிட்டு கம்முனு நீ வேற சொல்றாங்களா எல்லாம். யாரும் இப்ப மனுஷனுக்கு எல்லாம் மரியாதை எல்லாம் கிடையாது. செத்தாலும் கிடையாது. இப்பெல்லாம் துட்டு வேணும். Because money is always ultimate. நான் உன்னை நம்ப இந்த தப்பா போச்சு. நீ கூப்பிட்டு இப்ப நான் சொல்லிட்டா இங்க வா. நான் சொல்றது கேளு. உனக்கு ஒரு அட்வைஸா கூட வச்சுக்கோ. என்ன? இப்ப யாராவது உனக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன நல்லா இருக்கேன்னு கேட்டா நான் எங்க நல்லா இருக்கேன். நீங்க வேற சும்மா இருங்க. எங்க வீட்லயே அரிசிக்கும் வழி இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம நாங்களே வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்டு பொங்கிக்கிட்டு சாப்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா நான் குழம்பு சோறு சாப்பிட்டு 10 நாளா ஆச்சுங்க. தண்ணி சாப்பிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி போறேன். போனை கட் பண்ணிட்டு பார்த்தல ராதா எப்படி ஆயிட்டா பார்த்தல. நான் ஆட்டம் போட்டா யூ அப்படின்ட்டு அப்படி சொல்லுவாங்க. இதே நீ ஆமா இப்பதான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன் இந்த மட்டன் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லி பாரு. அடுத்த நிமிஷம் உனக்கு ஒரு மந்திரம் பண்ணி எலுமிச்சை கசக்கி தீ வந்து போட்டு போயினே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்காக வாழ சொல்றியா? ஒன்னும் இல்ல போனை போட்டு ஒரு 1000 ரூபாய் தான் குடுறா. அரிசி இல்ல வீட்டுல எண்ணெயும் இல்ல கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கணும்னு சொல்லி சும்மா கேட்டு பாரு. சந்தோஷத்துல துள்ளுவாங்க. இல்லன்னு சொல்லி கேட்டாவா? ஆமா அப்படி இருக்கு நாடு. இந்த நேரத்துல போய் வெளியில போய் 3000 ரூபாய் செலவு பண்ண சொல்ற. என்டர்டைன்மெண்ட் தானே வேணும் உனக்கு. 5 நிமிஷம் போய் கட்டிங் போட்டு வர வந்து என்டர்டைன்மெண்ட் பாரு. இன்னைக்கு சும்மா ரன்ன கல்லா கட்ட இன்னைக்கு வீடு. இந்த 15 வருஷமா இந்த என்டர்டைன்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. என்னால பார்க்க முடியல சகிக்க முடியல. தயவு செஞ்சு போயிடு. இனிமே எங்க கூப்பிடாத. சரி என்ன பண்ணு? நீ சுடிதார் மாத்திட்டு ஒரு புடவை கட்டி நம்ம 2 பேரும் வெளில போலாம். நீ மூடிட்டு போ. எனக்கு தெரியும்.